எது நடக்குமோ அது நடந்தே தீரும்ன்ற அமைப்புல தான் சொல்லுவேன். ம். ம். இருங்க. கோபின்னு சொல்ட்டு செகண்ட் மேரேஜ் பாசிபிள் ஆகுமா சார்ன்னு குடுக்குறாரு. கோபி 25/1/1988 2:30 சேலம். செகண்ட் மேரேஜ் பாசிபிள் ஆகுமா? செகண்ட் மேரேஜ் பாசிபிள் ஆகுமா? முதல் திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சாங்க? கோபி பதில் கொடுங்க. முதல் திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சா? செகண்ட் திருமணம் பத்தி கேக்குறீங்களே. எஸ் ஆர்ன்னு கொடுத்துருக்கீங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்பனா. ஓகே ஓகே. கோபி 25/1/1988. 25/1. அவர் பேர் என்ன? கோபி. 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 கோபி 25/1/1988. 25/1. முதல் திருமணம் வந்து சரியில்லை அப்படின்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கணும். அவயோக தசையில் நடந்திருக்கணும். இன்னொன்னு அஷ்டமதி சனியோ ஜென்ம சனியோ வந்திருக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா தான் ஒருத்தருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகும். 25/1/1988. என்னன்னு பார்ப்போம். அவருக்கு நான் சொல்ற அமைப்புகள் இருக்கணும். இதை நான் முன்கூட்டியே ஏன் சொல்றேன்னா, என்னோட ஒரு இதுக்கு தான். நம்ம வந்து தெளிவா இந்த ஆளு கணிக்கிறான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லையா? தெளிவான ஆளு தான், கரெக்டான ஆளு தான்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களா இல்லையான்னு டவுட்டா இருக்கும். என் மேல சந்தேகப்படுறதுனால நான் சரியான ஆளு தான் நானு. தப்பு இல்லைல்ல. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் தெளிவு இல்லாம சொல்றாங்க இல்லையா? அதனால என்ன நீங்க சந்தேகப்படுறதுல நான் ஏத்துப்பேன் தான். அதனாலதான் சொல்றேன். ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் நீங்க என்னை நம்புவீங்க. ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆளு சொல்றானே அப்படின்னு என் மேல நம்பிக்கை வர்றதுக்காக தான் உங்களோட கேள்வியை வச்சியே ஜாதகம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஜோதிடம். சரியா? அது இல்லாம ஆன்மீகத்துல ஜோதிடம் கிடையாது. கடவுள் நம்பிக்கை எனக்கும் இருக்குது. எல்லாரும் கடவுளை நம்பணும். ஆனா ஜோதிடத்துல வந்து கணிதம் தான் தேவை. ஆண்டவனோட ஆசி இருக்கும். ஆண்டவனோட ஆசி இருந்ததுனால தானே இந்த கணக்கே வந்து மண்டையில ஏறுது எங்களுக்கு. 2:30 மணி PM சேலம்ல பிறந்த ஆண். ஓகே. 25/1/1988. சொன்னேன்ல, 7ஆம் ஜாதகத்தை போறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, 7ஆம் இடத்துல பாவம் 7ஆம் அதிபதி ஆனாலும் செவ்வாய் இருக்கிறது தப்பு தான். சுக்கிரன் 10ஆம் இடத்துல திக்பலத்துல இறந்திருக்கிறாரு. சனி செவ்வாயோட பார்வையை சுக்கிரன் வாங்கியிருக்கிறாரு. 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குது. 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்திலேயே செவ்வாய் அங்க இருக்கிறது தப்பு தான். லேட்டா ஆயிருக்கணும். உங்களுக்கு வந்து லேட்டா திருமணம் ஆகி இருக்கணும். உங்களுக்கு இருங்க. லக்னம் வந்து ஒரு சொல்லணும். லக்னம் 19 டிகிரில தான். ஓகே. நீங்க வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் ராசி மேச ராசி. ரிஷப லக்னம் மேச ராசி. உங்களுக்கு என்ன சந்திர தசை நடந்திருக்குது. சந்திரன் வந்து சந்திர தசை நடந்திருக்குது. சந்திர தசை தான் நடந்திருக்குது. ஆமா, மாரகாதிபதியா வருவார். ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வந்து மாரகாதிபதியா வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. விரயங்களை கொடுத்திருக்கிறாரு. சந்திர தசை. ஓகே. சந்திர தசை எப்ப? அந்த 10 வருஷம் சந்திர தசை 2018 இருந்தே உங்களுக்கு பிரச்சனையாங்க. 2018 இருந்தே உங்களுக்கு பிரச்சனை.
ஏழாம் இடம், அதாவது ஏழாம் இடம் தான் முதல் தாரத்தை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் வந்து இளைய தாரத்தை குறிக்கக்கூடியது. ஏழாம் இடம் கெட்டு 11ஆம் இடம் குரு, 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியாகி குரு வந்து வலுவா இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி குரு வலுவா இருக்கிறாரு. இப்ப சந்திரதசை கேது புக்தி. கேது எங்க 5ஆம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறாரு. ஓகே, 5ஆம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறாரு. டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சா கேட்கறதுக்கு ஆகிவிட்டது. 2026 6லயே ஆகிவிட்டது. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆகிவிட்டது. ஓகே 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 டிவோர்ஸ் ஆகிவிட்டது சொல்றீங்க. எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்டீங்க. ஓகே, சந்திரதசை கேது புக்தி. சந்திரதசை கேது புக்தி சஷ்டாசகமா இருக்குது. ஓகே, அதனால கேது புக்தி முடியணும். கேது அதுக்கப்புறம் சுக்கர புக்தி. சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கர புக்தியில திருமணம் ஆகும். சனி செவ்வாயோட பார்வை இருக்குது. அதனால கேது தசை சுக்கர புக்தி. கேது தசை சுக்கர புக்தின்னு சுக்கர புக்தியில தாம்பத்தியம் தந்தை ஆகணும். ஆகஸ்ட் மேல 2028க்குள்ள முடியுங்க. சரியா? உங்க 2028க்குள்ள 2020 ஆகஸ்டுக்கு மேல இருந்து ஒரு ஆகஸ்டுக்கு மேல இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கரதசை சந்திர புக்தி. சந்திரனுக்கு 11ஆம் இடத்துலதான் சுக்கரன் இருக்கிறாரு. சுக்கரன் வந்து உங்க லக்னாதிபதி. சரியா? அதனால வந்து நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறாரு சுக்கரன். சரியா? உச்சத்துக்கு இந்த உச்சத்தை போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உச்சம் அடைகிற சுக்கரன் தான், நல்ல சந்திரன் தான். இருந்தாலும் அந்த சுக்கரனை வந்து சனி செவ்வாயும் பார்க்கறது ஒரு மைனஸ் தான். இருந்தாலும் உங்க லக்னாதிபதி 10ஆம் இடத்துல நிஸ்பலத்தையும் இழந்திருக்கிறாரு. ஓகே, சனி செவ்வாய் பார்வையிலும் இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுக்கர சனி சந்திரதசை சுக்கர புக்தியில உங்களுக்கு திருமணம், அதாவது 2வது திருமணம் சந்திரதசை சுக்கர புக்தி. சுக்கரன் வந்து ஆகஸ்டுக்கு மேல இருந்து ஏதாவது அமைப்புகளை கொடுப்பாருங்க. சரியா? ஆகஸ்டுக்கு மேல நல்ல அமைப்புகளை கொடுப்பாங்க. 2வது திருமண அமைப்புகள் ஆகஸ்டுக்கு மேல உண்டுங்க ஐயா. சரியா கோபி? நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஐஸ்வர்யா ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா கேட்காதீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பலன்கள் துல்லியமா இருக்கும். ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்தாத உண்மையான ஜோதிடம். 4 பேருக்கு சொல்லுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தங்க வந்து தெளிவா பார்ப்போம். மற்ற அமைப்புகள் மாதிரி 10க்கு 8 இருக்குது அப்படின்னு அப்படியே பொத்தாம் பதிவா இருக்காது. ஒருத்தர் வந்து நல்லா இருப்பாரா, இந்த ஜாதகம் நல்லா இருக்குதா, எல்லாரும் சொல்லுவாங்க ராகுக்கு எது தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, சனி தோசை இருக்குது அப்படின்னு. கேட்கலையா? கேக்குதே. கேட்கலையா? கேக்குதேம்மா, கேக்குதே. லைட் எரியுது, கேக்குது. ராகுக்கு எது தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, சனி தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்குமா, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லுவோம். ஐஸ்வர்யா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா